விளம்பர பலகைகள் முறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விளம்பர பலகைகள் முறைப்படுத்த வேண்டும் என்று கருத்துக்கள் வைக்கிறீங்க. இங்கே ஆள்ற கட்சிங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன ஒரு மேட்டரை விட செவுத்தில் வந்து ஃப்ளாக்ஸ் போட்டு ஒட்டியிருக்காங்க. அதையா ரிமூவ் பண்ணல, மாநகராட்சியாக ரிமூவ் பண்ணல. சரி ஐயா, சினிமாவுக்கு சென்சார்ஷிப் இருக்கிற மாதிரி இந்த விளம்பர பலகைகளும் சென்சார்ஷிப் கொண்டு வரணும். எந்த விளம்பரம் பண்ணலாம், எந்த விளம்பரம் பண்ணக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணணும். இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து டிஸ்பிளே பண்ண முடியல, கட்டாயம் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து விளம்பர பலகைகள் வைக்கக்கூடாது சார். பிளாட்ஃபார்ம்ஸில் வைக்கக்கூடாது, நடுவில் சிக்னல்ஸில் வைக்கக்கூடாது, நடுவில் இருக்க பேரிகேட்ஸில் வைக்கிறாங்க சார். பப்ளிக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கு, பைபாஸில் போகிறோம், ஈசிஆரில் போகிறோம், நடுவில் வைக்கிறாங்க சார் பேரிகேட்ஸ். அது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். இதை பற்றி நம்ம யாருமே பேசலை இது வரைக்கும். இப்போ ஒரு 10 பேனர் வைக்கிறாங்கல்ல சார், அதில் வந்து 5 பேனர் அந்த கடைக்குரியவோ அந்த நிறுவனத்திற்குரிய விளம்பரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, மீதி இருக்கிற 5 கான்டாக்டர்ஸ்னா அதே கம்பெனிக்காரங்க வைப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும், ரொம்பவே தவிர்க்கணும். பிகாஸ் அதெல்லாம் நம்ம சில, ஏன்னா அங்கே 5 போட்டிருக்காங்களே, அதுலேயும் அந்த நம்பரை ஒரு ஓரமாக போட்டால் என்ன பிரச்சனையாக சார் ஆகிட போகுது. அதெல்லாம் தடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொசைட்டிக்கு. கவர்மெண்ட் அப்ரூவ் தராங்களே சார், அது எப்படி அப்ரூவ் தருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பப்ளிக்கில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. நான் நடந்து போகிறேன்னா இது கவர்மெண்ட், இது வந்து கொடுக்கல அப்படின்னு தெரியாது. எல்லாத்தையும் நார்மலாக தான் பார்க்குறேன். கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு சைன், ஒரு சிம்பிள் ஏதாச்சும் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே நாங்கள் வந்து கீழே ஒட்டியிருப்போம், இது அப்ரூவ்ட் லைசன்ஸ் நம்பர் போட்டு அது வரும். அதில் வந்ததுனா இல்லை இந்த மாதிரி என்ன உள்ளதுன்னு அதில் இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே அரசாங்கம் தான் முன்னோடியாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் தன்னுடைய கட்சி பேனரில் மற்ற விஷயங்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ணாதான் அதை பார்த்து நுகர்வோர் விளம்பரங்களும் மற்ற விஷயங்களும் என் கண்ட்ரோலுக்கு வரும். அரசாங்கமே அதை அத்துமீறும் பொழுது அதை மக்களும் பிரஜைகளும் வந்து அத்துமீறாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன். டிராஃபிக் ராமசாமி அவர்கள், பேனரில் வந்து நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறீங்க. அதை கிழிக்கிற காட்சியை கூட நாங்கள் பார்க்கும்போது ஏன் இவர் போய் இது பண்ணுறாரு, இதனால் என்ன பின்விளைவுகள் வரும்ன்ட்டு. ஆகவே இந்த விளம்பர பலகைகளை ஏன் நீங்கள் முழுமையாக எதிர்க்கிறீர்கள்? என்ன மாதிரியான இடைஞ்சல்கள்? இந்த மக்களுடைய விழிப்புணர்வு அதிகம் இல்லை. மெயின் காரணம் அதுதான். எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க, அதோடு சரி. எங்கேயாவது ஒரு இடத்துல பேனரை பார்த்தாங்கன்னா அது எடுன்னு சொல்கிறதுக்கூடிய தகுதி இன்னும் வரலை இவங்களுக்கு. குறை சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதை நிவர்த்தி செய்யறதுக்கான காரியங்கள் நான் செஞ்சிட்ருக்கேன் இன்னி வரலாம். குறிப்பாக சொல்ல போனோன்னா, இந்த இடைத்தேர்தல் பல குளறுகள் இருந்தாலும் பேனர் இல்லா ஒரு தேர்தல் நடத்தி காமிச்சது டிராஃபிக் ராமசாமி தான். அது யாரும் மறுக்க முடியாது. தமிழகத்தின் முதலமைச்சரே நின்று பேனர் இல்லாத ஒரு தேர்தல் நடந்ததுன்னா இந்தியாவிலே சரித்திரம் தான். இது காரணம் என்னுடைய வழக்குகள், தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த டோஸ். அந்த மாதிரி மக்கள் விழிப்புணர்வாக வரணும் முதல்ல. அடுத்தபடியாக விளம்பரம்ன்றது ஏற்கனவே சட்டத்தின் கரெக்டாக அழகாக இருக்குது. 100 அடி சாலில் 40 அடி அகலம், ஒரு பேனருக்கு ஒரு பேனர் 10 மீட்டர் குறைஞ்சது இருக்கணும். அதே நேரத்தில் பிளாட்பாத்தில் குறுக்க இருக்கக்கூடாது, கட் அவுட் இருக்கக்கூடாது, திருட்டு கரண்ட் இருக்கக்கூடாது. சட்டங்கள் இருக்குது, நான் போடலை, நீதிமன்றம் சொல்லி அரசாங்கம் போட்ட சட்டம் தமிழ்நாடு புறாவும் பொருந்தும். இதை கண்ணில் பார்க்குறவங்க பார்த்துட்டு குறை சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க வழியே. ஒரு லெட்டர் கடிதம் எழுதி இந்த அதிகாரிகளுக்கு, ஏண்டா முட்டாள மேலே சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அதிகாரிகள் சம்பளம் வாங்குறாங்க, தெரியலேன்னு சொல்கிறது ரெண்டாவது. நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நாடு நமக்கு என்ன செஞ்சதை விட நீ என்ன செஞ்ச நாட்டுக்கு, அந்த ஒரு எண்ணத்தை உருவாகின அந்த இளைஞர்கள் நிச்சயமாக அது அடியோடு ஒழிக்கப்படும். ரெண்டாவது, இந்த பிரிண்டிங் ஏற்கனவே இருக்குது. ஒரு பேனர்லேயும் இத்தனை நாள் கலெக்டர் அனுமதி, இவ்வளோ ரூபா பணம் கட்டிருக்கேன், அது ரசீது 1 இன்ச்சுக்கு மேலே பேனரில் எல்லா பேனர்லையும் இருக்கணும். 100 பேனர் கொடுத்தா 1 2 3 100 பேனர் கணக்கு இருக்கணும். அது இல்லைன்னா சட்டவிரோதம். அதை ரிப்போர்ட் பண்ணால் 1 வருஷம் ஜெயில், 5000 ரூபா ஃபைன். இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து கலெக்டர், ஆணையாளர் ஒரு 8 பேர் அவசரப்படுறாங்க, நீதிபதிகள் உட்பட. அவர்கள் பேரை வச்சு பேனர் வைக்கிறாங்க சட்டவிரோதமாக. நீதிபதி கண்டித்து பண்ணி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது. உண்மையிலே இது பாராட்டத்தக்கது. மக்கள் விழிப்புணர்வு தான் அதிகமாக வேணும். சட்டங்கள் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மோசமான முறையில் இருக்காங்க. ஏன்னா பாதி பயம், அதிகாரிகளுக்கு பயம், மக்கள் பின்னால் வர மாட்டாங்கன்னு. என்ன மாதிரி இளைஞர்கள் இன்னும் வந்தாங்கன்னா இருக்க இளைஞர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், வெற்றி அவங்களுக்கு தான், எனக்கு இல்லை. முன்னுக்கு வரணும். உங்கள் பின்னால் நான் இருப்பேன். என் பேரை கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கே பேனை கண்டாலும் உடனே 100க்கு ஃபோன் பண்ணி அங்கே எடுக்கலைன்னா நீங்கள் போராட்டம் பண்ணி சொல்லி பாருங்கள். அவன் வந்து எடுக்கலைன்னா பாருங்கள். இன்றைக்கி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஒரு விதிமீறல் கட்டிடத்தை சீல் வைக்க போகிற போது
சவுகார்பேட்டில் ஜிடி ஏரியா ஆர்டரை வாங்கி வச்சு அவங்க போய் சீல் வைக்க போகிறாங்க. அந்த ஓனர் உடனே 10 வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த வக்கீல் யாரும் தெரியாது. ஃபோன் பண்ணுறான், ரவுடிங்க வராங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாராம், அதிகாரி சீல் வச்சானா உன் மேலே SCST ஆக்ட் கேஸ் போடுவேன்னு பேப்பரில் வந்துருக்கீங்க. நான் சொல்லலை. இந்த மாதிரி மக்கள் விழிப்புணர்வு கொஞ்சமாவது வந்தால் தான் அந்த அதிகாரிகளை கோர்ட்டில் நிற்க வச்சு இன்றைக்கி அவங்க சொல்ல வச்சேன். இன்றைக்கி தமிழ்நாடு பூரா பேசுகிறாங்க அதை பற்றி. அந்த மாதிரி மக்கள் விழிப்புணர்வு தான் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ கூட சரி, இந்த விளம்பர பலகைகள் அந்த விளம்பர பலகைகளில் எந்தெந்த இடத்துலாம் விதிமீறல்கள், எப்படி விதிமீறல்கள் ஏற்படுகிறது, என்ன மாதிரியான இடைஞ்சல்கள் இருக்கிறது? இது விதிமீறல்ன்றது அதாவது காவல்துறை கண்டுக்கிறது கிடையாது. உண்மையிலேயே காவல்துறை அவன் வைக்கும்போது நோண்டினான்னா அவனை பிடிக்கணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறான், அதுக்கு நீ கேஸ் போடலாம். அவங்கள்ட்ட ஆதாரம் எதுவும் கிடையாது. ஒரு இது கலெக்டர் வாங்கிடுறாங்க. உதாரணத்துக்கு போன வாரம் ஹைகோர்ட் வாசலில் கலெக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கேஸ் போட்டிருக்கப்போ கலெக்டர் கையெழுத்து போட்டு காயத்தை ஓட்டிட்டான். பணம் கட்டது எதுவுமே இல்லை பேனரில். உடனே எடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே. ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாதி பேர். இதுதான் நடக்குதுங்க. பிரிண்டர் பிரிண்டருக்கு நான் அட்வைஸாக சொல்கிறேன். நானும் இந்த பிரிண்டர் இதில் அட்வைஸராக இருக்கேன். அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 பேனர்னா 10 பேனர் ஆதாரத்தை காமிங்க, அதை எழுதுங்க. அதில் அந்த மாதிரி முறைகளை நீங்கள் கடைபிடிச்சினாலும் நிச்சயமாக அதெல்லாம் குறைக்க முடியும். அவங்க வியாபாரம் வரும். ஏதோ 100 பேனர் வாங்கிங்க, போடுங்க. 1 2 3 பேனர் போடுங்க. 10 அடிக்கு 10 அடி தள்ளி வைக்க சொல்லுங்கள். வைக்கிறது வேறு, நான் பிரிண்ட் பண்ண வேறு சொல்கிறது தான் தப்பு. எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணால் தான் இது நடக்கும். இதில் 8 உயிர் செத்து போச்சு. திருவேட்டாறில் 2 வீலர் போகிறவங்க மேலே பேனர் கழுத்தில் சொருகி செத்து போயிடான். அப்போ தான் ஆரம்பித்தேன் அந்த கேஸை. இன்றைக்கி ராயப்பேட்டாவில் தெரம்பட்டில் நிறைய பேர் சொல்லி அடிபட்டுருக்காங்க. யாரும் கவனிக்கலை, சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். போய் ரிப்போர்ட் கொடுத்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி பயத்தை நீங்கள் ஒதுக்கணும். உங்களை மாதிரி இப்போ இளைஞர்கள், வயதான இளைஞர்கள் என்ன விட்ருங்க, உங்களை மாதிரி வயதான இளைஞர்கள் தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. கண்ணுக்கே நடக்கிறதையா தட்டி கேட்க ஆரம்பிங்க. சரி, இப்போ ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க, எங்கே புகார் தரணும், காவல் நிலையத்தில் தரணுமா இல்லை இதற்கு என்று தனியாக புகார் தருவதற்கு அமைப்பு இருக்கிறதா? அதான் உங்களுடைய கேள்வி. 100 ஃபோன் பண்ணுங்க. அப்படி முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. திருவட்டாறு போயிருந்தேன். அங்கே நான் கம்மியாக பண்ண எடுத்துட்டாங்க போலீஸ் ஸ்ரீவில்லிபுத்தூரில். தேவையா அங்கங்கே போகிற இடத்த பார்க்கணும். சும்மா இங்கேயே சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இறங்குங்க, தைரியமாக இறங்குங்க, செயலில் இறங்குங்க. உண்மையாக வெற்றி உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. ஐயாவின் கருத்தை ஒட்டி ஒரு கருத்தை நான் சொல்லணும். ஏன்னா அது பதிவு செய்யணும். இந்த விளம்பர பலகைகளுக்குன்னு சட்டம் கொண்டாந்தாச்சு. அது தடுப்பதற்காக சட்டம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது யார்? அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் செய்யணும். ஆனால் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே இப்போ ஒருவர் விளம்பர மோகம் எடுத்து திரிகிறவர்கள், அவர்களுக்கு சாதமாக நடந்து கொள்கிற அரசியல் கட்சிகளோ மற்ற அமைப்புகளோ தடைப்படுத்துவது யார்? அனுமதி வழங்குவது மாவட்ட ஆட்சியர். மக்கள் அதை போல மாநகராட்சி அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அனுமதி ஐயா சொன்னால் சட்டத்தின்படி இது இருக்கிறதா என்று. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதிகாரிகளே உடந்தையாக இருக்கிறார்கள், கண்டுகொள்வதில்லை. காரணம், இப்போ ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தவருக்கு அத்தனை விளம்பரங்கள் வைத்தார்களே, அந்த விளம்பரங்கள் வைப்பதற்கு அனுமதி பெற்றனரா? ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை? எதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அடுத்து அவர் வரும்பொழுது அங்கிருந்து ஜாமீன் பட்டு பிணையில் வரும்போது மீனம்பாக்கத்தில் இருந்து இங்கு வரை வைக்கப்பட்டது. இதெல்லாம் சரியா? இது ஒன்று. அடுத்து அந்த அம்மையார் ஆட்சியில் இல்லை, முதலமைச்சர் இல்லை, குடியரசு தினத்தன்று பதாகைகள் வைத்து வருகின்றன. எல்லா துறையினுடைய அத்தனை விளம்பரத்திலும் அவருடைய படம் இருக்கிறது. ஆளுநரே உட்கார்ந்து கொண்டு கை தட்டுகிறார். அப்படி என்றால் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? இனிமேல் விளம்பரங்களில் கூட யாருடைய படம் இருக்கணும்? ஜனாதிபதி படம் இருக்கணும், பிரதமர் படம் இருக்கணும். அதை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி படம் தான் இருக்கணும். கலைஞர் கூட கேட்டார், அவர்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆனாலும் முதலமைச்சர் படம் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் அந்த உத்தரவு தடை வாங்கலை, எதிர்த்து ஒரு வழக்கு போட்டு இருக்கட்டும். இப்பொழுது என்ன பண்ணுகிறார்? இந்த முதலமைச்சரை நான் சொல்ல வேண்டிய அர்த்தத்தில், ஏன்னா விளம்பர பிரியர்களாக இருக்கிற காரணத்தால் அதிகாரிகள் கைகட்டி இருக்கிறார்களா இல்லை விதிமீறல்கள் செய்கிறார்களா என்பதற்கு ஒரு உதாரணம். தினமும் உங்களுக்கு ஊடகத்தில் காணொலி மூலம் காட்சிகள் வருகின்றன. அதில் நீங்கள் தடை தானே செய்கிறீர்கள், விளம்பரம் தானே செய்யக்கூடாது, என்னுடைய படம் தானே வரக்கூடாது. ஆனால் என்னுடைய படம் எப்படி வருகிற தினமும் காணொலி காட்சியின் மூலம் அங்கிருந்து ஒரு நிழல் முதலமைச்சரை போல இருந்து கொண்டு ஷீலா பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் மற்ற அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள்.
ஆக உடந்தையாக கைகட்டி கொண்டு காவல்துறை அதிகாரிகளும் மற்ற அதிகாரிகள் இருக்கும்போது அதிகாரிகள் விதிமீறல்கள் நடக்கின்றன. அதற்கு யார் நடவடிக்கை எடுப்பது? நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த அதிகாரிகள்லாம் நீதிமன்ற தொடர்ந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, பதில் சொல்ல முடிக்கிறாங்க. 6000 விளம்பர பதாகை வைத்த போது அதை தடுத்து விதிமீறல் இருக்கிறது என்று இங்க இருக்கக்கூடிய வேப்பரையிலே போய் மறியல் செய்கிறார். அதிகாரிகளை கூப்பிடுகிறார். உடனே கைது செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்படுகிறார் புழல் சிறைக்கு. 4 மணிக்கு, அதாவது இரவு 4 மணிக்கு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு ஒரு வயதானவர் என்று கூட பாராமல், சிறுநீரக கோளாறு இருக்கிறது என்று கூட பாராமல், அவரை லுங்கியோடு மேலாடை இல்லாமல் தரத்தரண்டு இழுத்து கொண்டு 2வது 3வது மாடியிலிருந்து சென்று சிறையில் போடுகிறார், புழல் சிறையில் போடுகிறார்கள் என்று சொன்னார். இது சட்டம் மீறலா இல்லையா? இன்னைக்கு அந்த அதிகாரிகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் சொக்காய் கைட்டப்படும் என்று உறுதியாக சொல்கிறேன். இந்த இடத்துல நான் விட மாட்டேன். சரி, இந்த மாதிரி மக்கள் வாங்க அவங்க பின்னால் நான் இருக்கேன், அதான் சொல்ல முடியும் உங்களுக்கு.